ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மகானஸில் வந்து இன்றைக்கி என்ன நடக்குது பார்க்க போகிறோம். நம்ம காவேரி வந்து கன்சர்னாக இருக்கிறது வந்து நம்ம யமுனாவுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. யமுனா தெரிஞ்சோன்னே உடனே கிளம்பி வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. நிறைய வந்து தீமண்டம் அது இதுன்னு வாங்கிட்டு வந்திருக்காங்க. இப்படி வாங்கிட்டு வந்திருக்கும்போது பார்த்தீங்கன்னா காவேரி பார்த்து வந்து கேட்குறாங்க, ஏக்கா நீ கங்காக்காக்கு முன்னாடி நீ தான் மாசமாக இருந்தியாமே, அதனால தான் உனக்கு தான் நிறைய வாங்கிட்டு வந்திருக்கேன் கங்காக்கா விட அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திங்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லோரும் வந்து ஒன்றா சாப்பிட்றாங்க. அப்படி சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கங்கா வந்து நின்றுட்டுருக்காங்க இடமில்லன்னு சொல்லிட்டு, சரி வாங்க வந்து உட்காருங்கன்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்கிறாங்க. உங்களுக்கு கீழே வச்சு சாப்பாடு போடுறதே எனக்கு சங்கடமாக இருக்குது, இதில் வேறு நெருக்கி நெருக்கி எதுக்கு உட்காந்துட்டு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க. சொன்னோன்னே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து வெளியே வந்து நின்று நம்ம காவேரி கிட்ட போய் யமுனா வந்து சாரிக்கா நீ மன்னிச்சிருக்கா, உன்னை எவ்வளையோ டைம் நான் வந்து கஷ்டப்படுத்திருக்கேன் இது தெரியாமல் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லடி பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய்கிட்டேயும் போய் சொல்கிறாங்க சாரி மாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொன்னோடனே என்னாச்சு என்கிட்ட பேசுகிற மாதிரியே தான் நீ காவேரிட்ட போய் பேசுனியா, உங்கள்கிட்ட 1 2 டைம் தான் சொல்லியிருக்கேன், அவள் எந்நேரம் அவள்கிட்ட அப்படி தான் சொல்லி சொல்லி நிறைய டைம் அவளை கஷ்டப்படுத்தியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அட பாவி எப்படிலாம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நிவின் வந்து நம்ம குமரன் சொல்கிறாங்க, நம்ம காவேரி கன்சீவாக இருக்கிறது அந்த நிவினுக்கு தான் தெரியும் அப்படின்னு, அவனுக்கு எப்பயோ தெரியும், அவன் தான் ஹாஸ்பிட்டலுக்கே ஃபஸ்ட் டைம் வந்து கூப்பிட்டு போனான் அப்படின்ற மாதிரி விஜய் சொல்கிறாங்க. சொன்னோன்னே பார்த்தீங்கன்னா நிவின் ஏன் காவேரியை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மறுபடியும் யமுனா வந்து சந்தேகப்பட்டுருவாங்க. சந்தேகப்பட்டோன்னு நம்ம நிவின் வந்து சொல்கிறாங்க, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டா பார்த்தீங்களா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சொன்னோன்னே பார்த்தீங்கன்னா அதோட வந்து சில வந்து இன்றைக்கி ஃபுல்லாக இதான் நடக்க போகுது. ஸோ அடுத்தடுத்து என்ன நடக்குன்ற அடுத்து பார்க்கலாம். ஸோ ஓகே பை பை டாட்டா. அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.